ஹலோ எவ்ரிவன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாரி தான் கேட்டுக்கணும். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் வீடியோஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் IBPS PO இன்டர்வியூ இருந்தது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சோடனே உடனே RRB PO மெயின்ஸ். ஸோ இதில் ட்ராவலிங்கு ப்ளஸ் படிக்கிறதுக்கு அந்த டைமு அதுவே ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்துச்சா. ஸோ அந்த டைமில் என்னால் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸே ஏன்னா நானே கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு நவம்பர் மந்த் அது மட்டும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதை உங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால தான் ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே நம்ம கண்டினியூவாக திரும்ப வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அப்கமிங்கில் நம்மளுக்கு OICL இருக்குது, தென் RBI அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் RRB கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நவம்பரும் டிசம்பரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நவம்பர் 11 to 15 வரைக்கும் இல்லை நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு, தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் நவம்பர் 11 to 15க்கான பேலன்ஸ் டாபிக்ஸ் இருக்கும்ல, என்னென்னா எக்கனாமிக்கு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்டேட் நியூஸு, ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நவம்பர் 15 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஓவர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நவம்பர் 16 to 20 அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி நவம்பர் 1லேருந்து 1 to 5, அதுக்கப்புறமா 6 to 10 அப்படி தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. 5 டேஸ்க்கு எல்லா நியூஸுமே நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே அப்படியே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அது போய் பாருங்கள், கண்டிப்பாக அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஓகே, இது அவார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் புக், இது சல்மான் ருஷ்டி. இவர் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் ஆத்தர். ஓகேங்களா? இவங்களுக்கு அம்பாசிடர் ரிச்சர்ட் C. ஹால்ப்ரூக் டிஸ்டிங்யூஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த ஈவெண்ட்லனா டேட்டன் லிட்ரரி பீஸ் ப்ரைஸ் 2025, இது USA நடந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் இவங்களுக்கு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $10,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அப்புறமா ஃபிக்ஷன் கேட்டகரி, நான் ஃபிக்ஷன் கேட்டகரி, இந்த 3 இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஷன் ப்ரைஸில் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்டியர் அப்படின்ற இதுக்கு கவே ஹக்பர் அப்படின்றவங்க வின் ஆயிருக்காங்க. தென் நான் ஃபிக்ஷனில் த பர்னிங் எர்த், யார் ஆத்தர்னா சுனில் அம்ரிதா. இவங்க ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தான் சல்மான் ருஷ்டிக்கு ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்த டேட்டன் பீஸ் அக்கார்ட் எண்டிங் த போஸ்னியன் வார், இதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. இதுக்கான 30th ஆனிவர்சரி தான் இந்த வருஷம். ஓகேங்களா? தென் இதில் வேறு என்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, டேட்டன் லிட்ரரி பீஸ் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு எப்போ இன்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2006 தான் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இந்த லிட்ரரி பீஸ் ப்ரைஸ் அப்படின்றத. ஓகே, ஸோ இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த ஈவெண்ட்டில் தான், இந்த லிட்ரரி பீஸ் ப்ரைஸ் ஈவெண்ட்டில் தான் இவங்களுக்கு இந்த அவார்டும் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவார்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது பேட்மிண்டன் பிளேயர் ஃப்ரம் சைனீஸ் டைபாய், அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. யாருன்னா டாய் சூ இங் அப்படின்றவங்க. இவங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்காங்க, சில்வர் 2020 சில்வர் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் தாய்வானோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பேட்மிண்டன் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வேறு. அதனால தான் நம்மளுக்கு இங்கே தனியாக இவங்களோட நியூஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தாய்வானோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பேட்மிண்டன் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் தான் இந்த தாய் சூ சிங். இவங்க தான் இப்போ பேட்மிண்டன் இதில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட கீ அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானோட ஃபர்ஸ்ட் உமன் வேர்ல்டுலேயே நம்பர் 1 சிங்கிள் ரேங்கிங் 2016 ரீச் பண்ணது இவங்க தான். ஓகே, ஸோ இதில் இந்த ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் சில்வர் ஃப்ரம் தாய்வான், ப்ளஸ் நம்பர் 1 சிங்கிள்ஸ் ரேங்கிங் 2016 இவங்க வேர்ல்டு நம்பர் 1 இருந்திருக்காங்க. தென் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, கவுலாலம்பூர், மலேசியா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் படிக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக RRB PO மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு கூட தெரியும், மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் நியூஸ் தான் வந்துச்சு.
ஓகேங்களா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே கேட்காம ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் நியூஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிக்ஸ்லாம் படிச்சிருந்தோம்னா அங்கே கண்டிப்பாக அது ஹெல்ப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா இன்னும் அப்கமிங்கில் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது, அதனால் இப்போ படிக்கிறவங்க இந்த ஸ்டாட்டிக்ஸும் சேர்ந்து படிங்க. ஓகே, ஸோ பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கவுலாலம்பூர், மலேசியா. தென் செகண்ட் நியூஸ், ஷீதல் தேவி. ஷீதல் தேவி அப்படின்றவங்க 18 இயர் ஓல்டு பேரா ஆர்ச்சர். ஓகே, இவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இருக்கவங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் பேரா அத்லெட் வந்து ஏபிள் பாடிடு நேஷ்னல் ஆர்ச்சரி டீமுக்கு செலக்ட் ஆனது இவங்க தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பேரா ஆர்ச்சர் ஏபிள் பாடிடு நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. நேம் வந்து இவங்களோட நேம் ஷீதல் தேவி. எந்த ஈவெண்ட் இதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் 2025 ஸ்டேஜ் 3 ஜெதா, சவுதி அரேபியா. ஸோ இங்கே நடந்த ஈவெண்ட்டில் இவங்க செலக்ட் ஆகி தான் இப்போ வந்து இந்த ஏபிள் பாடிடு நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் உமன்ஸ் டீம். இவங்களோட ஸ்கோர் வந்து 703 பாயிண்ட்ஸ் இன் குவாலிஃபிகேஷனில். ஸோ டீம்மேட்ஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா டீம்மேட்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. தேஜால் ராஜேந்திரா, அதுக்கப்புறமா வைதேகி இராச்சந்திரா ஜாதவ். ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபீமேல் ஆர்ம்லெஸ் வேர்ல்டு சாம்பியன் பேரா ஆர்ச்சரியில் யாருன்னா ஷீதல் தேவி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம். தென் அப்புறமா வந்து இவங்க வந்து பேராலிம்பிக் மெடலிஸ்ட் அட் 17 யங்கஸ்ட் ஏஜில் இவங்க தான் வந்து இந்த பேராலிம்பிக் மெடலிஸ்டாகவும் வந்திருக்காங்க அவங்களோட 17 ஏஜில் 2024. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இப்போ 18 ஏஜ் தான் ஆகுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. தென் தேர்ட் நியூஸ், UAE இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 2026 ஏஷியன் யூத் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு UAE வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏஷியன் யூத் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா UAEயில் கொராஃபக்கான் அப்படின்ற பிளேஸில் தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் யாருன்னு பார்த்துக்கோங்க, வீரேந்திர சச்தேவா. UAE டெலிகேஷன் லீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனாதி கலீஃபா அல் கபூரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான், ஜஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஷியா யூத் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா, எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா UAE அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2026க்கான ஹோஸ்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்டேட் நியூஸ் போயிடலாம். ஸ்டேட் நியூஸ் பாருங்கள். குஜராத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவில் லார்ஜ் ஸ்கேல் ட்ரைபல் ஃபோக்கஸ்டு ஜினோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2025 அஃபிஷியலாக ட்ரைபல் ப்ரைட் இயர் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பகவான் பிர்சா முண்டாவோட 150th பர்த் ஆனிவர்சரியை கமோமரேட் பண்ணுற விதமாக தான் 2025 ட்ரைபல் ப்ரைட் இயர் அப்படின்ட்டு குஜராத்தை அஃபிஷியலாக டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவில் இந்த ட்ரைபல் ஃபோக்கஸ்டு ஜினோம் ப்ராஜெக்டில் வந்து இது பண்ணியிருக்குது இந்தியாவில். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். தென் அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்துக்கோங்க. இதோட பர்பஸ் என்னென்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணுறது அமாங் எங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸில். ஓகே, ஜெனோம் இந்தியா ப்ராஜெக்டோட அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் DNA சாம்பிள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 31 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா 11 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்லேருந்து இது 31 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அனீமியா, சிக்கல் செல் அனீமியா, இந்த G6PD டெஃபிஷியன்சி இதெல்லாமே வந்து இயர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் யாரோடைய 150th ஆனிவர்சரி, பிர்சா முண்டாவோட 150th ஆனிவர்சரியை கமோமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ட்ரைபல் ப்ரைட் இயர். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. தென் வந்து இங்கே பாருங்கள், இதில் நேராக வந்து ஸ்டாட்டிக் வந்துடுங்க. குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர், சீஃப் மினிஸ்டர் பூபேந்திரபாய் பட்டேல், கவர்னர் ஆச்சரியா தேவ்ராத், நேஷ்னல் பார்க் கிர் நேஷ்னல் பார்க், மெரைன் நேஷ்னல் பார்க். ஸோ தயவு செஞ்சு ஸ்டாட்டிக் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போது RRB POவில் கேட்டிருந்தாங்க ஒரு கேபிட்டல் கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நேஷ்னல் பார்க் கூட கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டோட நேஷ்னல் பார்க் கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதையும் சேர்ந்து படிச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ
ஸோ நவம்பர் 11 கம்ப்ளீட்டாக நியூஸ் ஓவர். நவம்பர் 12 போவோம். ஸோ நவம்பர் 12 பார்க்கலாம். நவம்பர் 12 எக்கனாமிக் நியூஸ். ஆல்ரெடி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுனால எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இது வந்து ஒரு நவரத்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே வராங்க. இவங்க என்எம்டிசி எனர்ஜியோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்எம்டிசி எனர்ஜின்றது யூஏஇ பேஸ்ட் என்எம்டிசி குரூப்போட ஒரு சப்சிடியரி தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் வந்து சவுதி அரேபியாவில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு இதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எம்ஓயு தான் இந்த எம்ஓயு. ஓகேங்களா. ஸோ மெயினாக இவங்க 2 பேர் சைன் பண்ணது ஆன்ஷோர் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் சவுதி அரேபியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேர் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டடும் என்எம்டிசி எனர்ஜியும். கிளியர். ஸோ டார்கெட் கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. என்னென்ன செக்டார்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ப்ராசஸிங், ரீஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல், பைப் லைன்ஸ், ஸ்டோரேஜ் டெர்மினல் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அதில் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் வந்துடலாம். அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கர் ப்ரைஸ் 2025 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா டேவிட் சாஸ்லே இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த நாவலுக்காக இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளஷ் அப்படின்ற நாவலுக்காக தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 பவுண்டு. ஸோ வென்யூ வந்து ஹோல்டு பில்லிங் ஸ்டேட் லண்டன் யூகே இங்கே தான் வந்து நடந்திருக்கு. ப்ரெசென்டர் யாருன்னா சமந்தா ஹார்வே, வின்னர் புக் ப்ரைஸ் 2024. இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹங்கரியன் பிரிட்டிஷ் ஆத்தர் யாருன்னா டேவிட் சாஸ்லே. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே. தென் ஃப்ளஷோட வேறு எந்த இது புக்ஸ்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் இன் வின்டர், லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி, ஃப்ளாஷ் லைட்டு, ஆடிஷன் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைவ்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போது சமந்தா ஹார்வே அப்படின்றவங்க தான் புக்கு அந்த ட்ராஃபி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? டேவிட் சாஸ்லே. இவர் வந்து ஃபஸ்ட் ஹங்கரியன் பிரிட்டிஷ் ஆத்தர் இந்த புக்கர் ப்ரைஸ் அப்படின்றத வின் பண்ணவர். ஓகேங்களா. ஸோ டேவிட் சாஸ்லே எந்த நாவலுக்காக வின் பண்ணாங்கன்னா ஃப்ளஷ் அப்படின்ற நாவலுக்காக. தென் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th பிரசிடென்ட் ஆஃப் அயர்லாண்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேத்ரின் மார்டினா ஹான் கொனாலி இவங்கள தான் வந்து 10th பிரசிடென்ட் ஆஃப் அயர்லாண்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 3rd உமன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அயர்லாண்டாக வர்றது. ஓகேங்களா. ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? மைக்கேல் டி ஹிகினை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அயர்லாண்டோட கேபிட்டல் வந்து டூப்ளின், கரன்சி யூரோ. ஸோ இப்போ இவங்கள ரீசெண்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து வந்துருந்துச்சு RRBPO மெயின்ஸில். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் நியூஸும் கேர்லெஸ்ஸாக விட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ அப்கமிங் RRB கிளர்க்கு OICL AO மெயின்ஸ் இருக்குது. OICL AO ப்ரிலிம்ஸு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஆனால் அந்த நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கேத்ரின் மார்டினா ஹான் கொனோலி அயர்லாண்டு. ஓகே. ஆபிச்சுரி நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டோம், இம்பார்ட்டன்ட் டேஸும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நவம்பர் 12 ஓவர். நவம்பர் 13 பார்ப்போம். ஸோ நவம்பர் 13 பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன் பிஸ்னஸ் ஆஃப் இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட் இவங்க சைனா சதர்ன் ஏர்லைனோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இண்டிகோ சைனா சதர்ன் ஏர்லைனோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இண்டிகோ வச்சு ரீசெண்டாக நிறைய நியூஸ் வந்துச்சு. ஓகேவா. அவங்க சரியாக ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் பண்ணதுனால பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இங்கே இருக்க ப்ராப்ளமே அவங்க சால்வ் பண்ணாமல் சைனா கூட வந்து போயிட்டு ஒரு MOU சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப்காக இந்த ஒரு MOU வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்க ஏர் கனெக்டிவிட்டி அண்ட் ட்ராவல் ஆப்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த MOU வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க.
தென் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளோட கோவளம் பீச் நம்மளுக்கு தெரியும் சென்னையில் கரெக்டாக. ஸோ இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வந்து 5th கான்சிக்யூட்டிவ் இயர் 2025 to 2026 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கோவளம் பீச்சு 5th கான்சிக்யூட்டிவ் இயராக இந்த இது வந்து வாங்கியிருக்காங்க. என்னது? இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட் எப்போ இவங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 2021. ஸோ இது அவார்ட் பண்ணுறது யார் அப்படின்னா FEE டென்மார்க்கு. FEE அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ அதுதான் FEE. இவங்க தான் வந்து இந்த ரெகக்னிஷன் வந்து கொடுக்கறது. ஸோ இதில் வந்து 33 பேராமீட்டர்ஸ் கீ பேராமீட்டர்ஸாக வச்சு தான் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 10 நியூ பீச்சஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நியூவாக செலக்ட் ஆகிருக்கு. அதில் 4 வந்து சென்னை, 2 வந்து கூடலூர், 1 வந்து விழுப்புரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி. ஸோ இங்கேருந்து எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு இந்தியன் பீச்சஸில் 5 பீச்சஸ் வந்து மகாராஷ்டிராவில் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு பீச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ அக்டோபரில் ஆல்ரெடி 5 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவில் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைட் பீச்சஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 18 இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஸோ எலெக்ஷன் ஆஃப் OICA. ஸோ OICAனா ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னலி கன்ஸ்ட்ரக்சர் டி ஆட்டோமொபைல்ஸை. ஸோ இவங்களோட பிரசிடெண்ட்டை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரான ஷைலேஷ் சந்திராவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் குளோபல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பாடி வந்து ஹெட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் இந்தியன். ஸோ குளோபலாக ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பாடியை ஹெட் பண்ணுறது ஃபஸ்ட் இந்தியன் யார்? ஷைலேஷ் சந்திரா. ஓகே, ஸோ யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா ஜான் போசிலா, USA சேர்ந்தவரை சக்சீட் பண்ணியிருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட் யார் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்டிகார்ட் முல்லர். இவங்க வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க. இவங்க தான் வைஸ் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. தென் எகிப்தோட கெலாட் ஹெல் எனனியை வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் யுனெஸ்கோவாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜென்ரல் யாருன்னு நம்ம படிச்சிருப்போம்னா ஹாட்ரே அசோலின்னு படிச்சிருப்போம். அவங்க வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. இவங்க நவம்பர் 15 அப்போ ரிட்டையர் ஆகிடுறாங்க. இவங்கள சக்சீட் பண்ணி தான் இப்போ யார் வந்திருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா கலேட் ஹெல் ஹெனானி அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எகிப்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இவங்களோட டேர்ம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2025 to 2020. ஸோ 2025லேருந்து 2029 வரைக்கும் இவங்களோட டேர்ம் பீரியட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக யுனெஸ்கோவோட 12th டைரக்டர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரேபியன், செகண்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலி ப்ரொமோட்டட் பவர் எக்ஸ்சேஞ்சு. இவங்க விவேக் சிங்லாவை வந்து நியூ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சத்யாஜித் கங்குலி. இவங்கள தான் வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ MD அண்ட் CEO 2 போஸ்ட்டுக்கு ஸோ விவேக் சிங்லா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேராஷூட் டெஸ்ட் வந்து கங்கானியன் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா இஸ்ரோ. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் பாபினா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மெயின் பேராஷூட் ஏர் ட்ராப் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IL-76 IAF இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் ஆர்மி, DRDO அண்ட் வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், தென் வந்து ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எங்கே மெயினாக நடந்திருக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. உத்தரப்பிரதேஷில் பாபினா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சு. அந்த டெஸ்ட்டோட நேம் பார்த்துக்கோங்க. இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
ஸோ நவம்பர் 13க்கான இது ஓவர். நவம்பர் 14 போவோம். ஸோ நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ் ஃபஸ்ட்டு ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி லிமிடெட் இவங்க வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ரெட்ரீட் ஸ்டெனர்சன் ஏஎஸ் அப்படின்றவங்களோட வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மில்லியன் கிட்ட சைன் பண்ணியிருக்காங்கன்னா 220 மில்லியன் கிட்ட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரியட் ஸ்டெனர்சன் ஏஎஸ் அப்படின்றது ஒரு நார்வேகியன் ஷிப்பிங் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு 6 அட்வான்ஸ்டு இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் தான் இது. இது வந்து ஒரு டைப் 2 கெமிக்கல் டேங்கர். இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 220 மில்லியன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தென் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகோட பாலிசி சேர் புஷ்பேந்தர் எஸ் புனிகா இவங்க வந்து ப்ளூ ஓஷன் கார்பரேஷன் அட்வைசரி போர்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிளியர். புஷ்பிந்தர் எஸ் புனிகா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ளூ ஓஷன் கார்பரேஷன் அட்வைசரி போர்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து யுனைடெட் கிங்டமோட அட்வைசரி போர்டு தான் ப்ளூ ஓஷன் கார்பரேஷன் அப்படின்றது. கிளியர். இப்போ அவரோட கரண்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்ல சேர்பர்சன் ஆஃப் டேக்ஸ் பாலிசியாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளூ ஓஷனோட எக்ஸ்பான்ஷன் வந்து இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அட்வைசரி போர்டு. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரிசர்ச்சர்ஸ் எங்கேருந்துன்னா பீக்வெஸ்ட் லேப் ஐஐடி பாம்பே அங்கேருந்து தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மிஷன்னா நேஷ்னல் குவாண்டம் மிஷன். ஸோ இது வந்து எங்கே இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்வி சென்டர்ஸ் வந்து டைமண்ட் அண்ட் ஓடிஎம்ஆரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். பட் ஆனால் இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த ஐஐடியிலேருந்து இந்த இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐஐடி பாம்பே ஓட பீக்வெஸ்ட் லேப்லேருந்து தான் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து ராஜஸ்தான் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானோட கொலாபரேட் பண்ணி லோகோ, மேஸ்கட், டார்ச், ஜெர்சி இது எல்லாமே அன்னிவல் பண்ணியிருக்காங்க. எந்த ஈவெண்ட்காகன்னா 5th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் தான் நடக்க போகுது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானோட இவங்க கொலாபரேட் பண்ணி இந்த இதெல்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான 5th எடிஷன் ஓஸ்ட் ராஜஸ்தான். லோகோ பாருங்கள் என்னென்ன லோகோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவா மஹால், ரந்தாம்பூர் ஃபோர்ட், தென் சாண்ட் டியூன், விண்டு மில், பிங்க் கலர் பேலட்டா. ஸோ இது எல்லாமே லோகோவில் ஃபீச்சர் ஆகிருக்குது. மேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா கமா கானி. ஓகே. தென் டார்ச் பார்த்துக்கோங்க. டார்ச் வந்து இட் இஸ் டிசைன்டு டு எக்கோ த ஃபோர்ட்ஸ் அண்ட் டெசர்ட் மோட்டிவ்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். இது வந்து எட்டர்னல் ஃப்ளேம் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸலன்ஸை சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ ஜெர்சி அப்படின்றது இது வந்து கலர் அண்ட் டிசைன் வந்து ராஜஸ்தானியோட மோட்டிஃபை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டது தான். தென் ஆந்தம் வந்து செலிப்ரேட் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட் அண்ட் யூனைட்டி. இது வந்து ராஜஸ்தான் வந்து என்கரேஜ் பண்ணுது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியாவில் இன்க்ளூட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராக்ரெஸ்க்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். இதில் மெயினாக லோகோவோட ஃபீச்சர் மேஸ்கட் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் தனியாக நேம் கொடுத்துருக்காங்க. டார்ச், ஜெர்சிலாம் வந்து அந்த சென்டென்ஸ் மாதிரி தானே கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 5th கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கேம். ஆக்சுவலி கேலோலேயே வந்து வாட்டர் கேம் இருக்குது, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது யூனிவர்சிட்டி கேம். ஸோ ஸ்டேட் நியூஸ் கிடையாது. ஃபைனலாக நவம்பர் 15 போயிடலாம். ஸோ நவம்பர் 15 ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் இதில். ஸோ எஸ் கிருஷ்ணன் இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் டைம் சேர்மனாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 2025 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 2028 வரைக்கும். ஸோ இயர்லியராக பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்கில் எம்டி அண்ட் சிஇஓவாக இருந்திருக்காங்க எஸ் கிருஷ்ணன். தென் தமிழ்நாடு மர்சன்டைல் பேங்க்கோட எம்டி அண்ட் சிஇஓவாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட இயர்லியர் ரோலும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இப்போ பார்ட் டைம் சேர்மனாகவும் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க மெயினாக. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து என்னென்னா குஞ்சாலா கைவல்யா ரெட்டி. ஓகே, இவங்க வந்து ஃப்ரம் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ். இவங்கள ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 2025 to 2029ஓட ஆஸ்ட்ரோனட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் டைட்டான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கோட டியூரேஷன் இம்பார்ட்டன்ட். தென் மென்டார்ஸ் யாருன்னா நாசாவோட வெட்டிரன் வில்லியம் எம்சி ஆர்த்தூர், இவங்க தான் வந்து இதுக்கான மென்டார். கிளியர்? இவங்களோட ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட் என்னென்னா யங்கஸ்ட் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஹேர் அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து 2023 கம்ப்ளீட் பண்ணுறது. கிளியர்? ஸோ டைட்டான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ஃப்ளோரிடா, USA. ஸோ அவ்வளோதான் நவம்பர் 15 நியூஸ் ஓவர். ஸோ ஆல்ரெடி நவம்பர் 11 to 15க்கான நேஷ்னல் அஃபேர்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்டர்நேஷ்னல் அண்ட் பேங்கிங் ஃபினான்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்கு, அதுக்கு பேலன்ஸ் இருக்க அவார்ட் நியூஸு, ஸ்டேட் நியூஸு, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நவம்பர் 16 to 20க்கான டாபிக்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.